நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அக்ரோ தமிழன் சேனல். தமிழக அரசு சார்பாக வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க. அது எப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீல்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்புறம் என்னென்ன டீல்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகாதவங்க, அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 200 ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்க. இதே 10th பாஸ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 300 ரூபா தராங்க. இதே +2 பாஸ் ஆகணும், அதாவது அல்லது அதுக்கு சமமான தகுதி பெற்றிருக்கலாம், அதாவது +2 முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா டிப்ளமோ படிச்சிருக்கலாம், இல்லை டிடிஎன் முடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மாதம் 400 ரூபா கொடுக்குறாங்க. அது பட்டதாரிகள் மற்றும் முதுகலை பட்டதாரிகள், அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி அது மாதிரி படிச்சிருக்கவங்களுக்கு மாதம் 600 ரூபாய் தராங்க. ஓகேங்களா. அது கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th தேர்ச்சி பெறாமல் இருக்கலாம், அது 10th பாஸ் ஆகிருக்கலாம், +2 படிச்சிருக்கலாம், பட்டய படிப்பு, இடைநிலை ஆசிரியர் பணி அது மாதிரி இருக்கலாம். பட்டதாரி அல்லது முதுகலை பட்டதாரிகள் இதில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எதுவுமே உள்ள வராது. அதாவது தொழிற்பட்ட படிப்புகள்னு சொல்லுவாங்களே, பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம், இந்த 5 இது மட்டும் உள்ளே வரவே வராது. இது இல்லாத மற்ற டிகிரி படித்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பதிவு செய்ய காத்திருப்பு காலம், அதாவது விண்ணப்பம் நாளுக்கு முந்தைய காலாண்டில் முடிவில் 5 ஆண்டுகளுக்கு குறையாத வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்க வேண்டும். அதாவது நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா குறைஞ்ச 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில். அண்ட் ஆல்சோ வருமானம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட வருமானம் ஆண்டுக்கு 50,000க்குள்ளே தான் இருக்கணும். 50,000க்கு மேலே இருக்கக்கூட 50,000க்குள்ளே இருக்கணும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இதே ஆதிதிராவிடன் பழங்குடியினர் இருந்தாங்கன்னா 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருப்பிடம். இப்போ நீங்கள் உங்கள் கல்லூரி அல்லது கல்வி படிப்பை நீங்கள் தமிழ்நாட்டிலே முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை வேறு எங்கேயே படிச்சிங்கன்னா உங்கள் பெற்றோர்கள் அல்லது உங்கள் காப்பாளர் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழ்நாட்டில் வசிச்சிருக்கணும். அதான் இருப்பிடத்துக்கானதாக அதுக்கான சான்றிதழ் வாங்கிக்கணும். அடுத்து வேலை வாய்ப்பின்மை. இப்போ நீங்கள் தனியார் துறையிலையோ அரசு துறையிலையோ வேறு எந்த ஊதியமும் இல்லாமல் பணியில் இல்லாமல் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ரெகுலராக இருக்கக்கூடாது. மாணவர்கள் ஒரு ஸ்கூல் காலேஜ் போயிட்டுருக்க மாணவராக இருக்கக்கூடாது, ரெகுலராக இருக்கக்கூடாது. கரஸில் பண்ணால் இது செல்லாது. ரெகுலராக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வராது. இந்த டீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கில். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் டீல்ஸாக தெரியும். ஏற்கனவே பயன்பெற்றவர்கள் 1993 வருஷம் வரைக்கும் இந்த இது கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தவங்க கூட இந்த இது கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்படுத்தல் பற்றிய விவரம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு போய் வேலைவாய்ப்புகளுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பரு, பாஸ்புக் அதெல்லாம் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கணும். அவங்களுக்கு உதவித்தொகை காலாண்டு வரி, அதாவது மாதம் தர மாட்டாங்க. 4 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு 4 தடவை கிடைக்கும், 3 தடவை கிடைக்கும், 4 தடவை கிடைக்கும். அது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க கொடுப்பாங்க. இப்போ 200 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா 3 மாதம் சேர்த்தாங்கன்னா அவங்க 600 ரூபா வரும். 3 மாதத்துக்கு ஒரு டைம் 600 கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வேலைவாய்ப்பு பெற்று உதவித்தொகை பெற்ற காலத்தில் அரசு துறையிலோ தனியார் துறையிலோ பணி நியமனம் பெற்றாலோ சுய வேலைவாய்ப்பு பெற்றாலோ தொடர்பான எங்களுடைய தெரிவிக்க வேண்டும். அதாவது நீங்கள் இடையில இப்போ வாங்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு உங்களுக்கு வேலை கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதை அந்த அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சொல்லிடணும். அந்த காலத்தில் புதுப்பிச்சு தரணும். ஓகேங்களா. ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதை ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும். லாஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதான் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே உங்கள் ஃபோட்டோ ஓட்டணும், அப்புறம் விண்ணப்பதாரர் பேர் இதெல்லாம் ஓட்டணும். அடுத்து உங்கள் டேட்டு, மொத்தமாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. இன்றைக்கி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளை பண்ணால் உங்களுக்கு நம்ம திடீர்னு எக்ஸாம் படிக்கிறவங்க கூட இருக்கலாம். நம்ம ஒரு புக் வாங்குற அளவுக்கு நமக்கு செலவுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.